Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், ரோட் சைட்ல கொடுக்குற கார சட்னியா பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படி எல்லாருமே நம்ம விரும்பி சாப்பிட்டுருப்போம். இதை எப்படிடா அரைக்கிறாங்க அப்படின்னு சில சமயத்துல நம்ம யோசிச்சு கூட பார்த்திருப்போம். நமக்கு இப்படி அரைச்சா வர மாட்டேங்குதுன்னு. இன்னைக்கு வாங்க அந்த கார சட்னியோட சீக்ரெட் என்னன்னு பாத்திரலாம். அதுக்காக 3 தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம், 5 வரமிளகா, 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த கார சட்னி எல்லாருமே விரும்பி சாப்பிட்டுருப்போங்க. இந்த மாதிரி கார சட்னி அரைச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ரோட் சைட்ல கிடைக்கிற கார சட்னியோட அதே டேஸ்ட் இருக்குங்க. இப்ப வாங்க இந்த தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியில இந்த பாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம அறுத்துக்கலாங்க. 3 தக்காளியுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்ததா வெங்காயத்தையும் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம் ரெண்டையுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க 5 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட குறைய காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இது அளவான காரமா இருக்கும். 2 பல் பூண்டும் சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இத இப்ப ஒரு அரைச்சு எடுத்துடலாங்க. நல்லா தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாங்க, அப்படியே அரைச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நல்லா அரைப்பட்டுருச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துல அரைப்பட்டதுன்னா கரெக்டா இருக்கும். இப்ப இதை அப்படியே வச்சுக்கலாங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கார சட்னி நல்லெண்ணெயில செய்யும் போது உங்களுக்கு அதனாலதான் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குது. கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளை உளுந்து பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் பக்கம் வெள்ளை உளுந்து பருப்பு சேர்த்திருக்கேன். கூடவே கறிவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத எடுத்து உள்ள ஊத்திடுங்க. ஊத்திட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை நீங்க இட்லி, தோசை இப்படி எது கூட சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்கும். வடை போண்டா கூட பஜ்ஜி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு செம்மையா இருக்குங்க. இந்த மாதிரி தான் ரோட் சைட்ல கார சட்னி அரைக்கிறாங்க. இதை நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்டுருக்கோம். உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். நான் இன்னைக்கு தோசை கூட வச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.